வணக்கம். நான் டாக்டர் ஜெயகல்யாணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அண்டர்சர்வ்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது கிராமப்புற மக்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இலவச மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறதையும் தாண்டி மக்களோட பிரச்சனைகள், அவங்க சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்களுக்கு இருக்கிற தேவைகள் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நேரடியாக இருந்து அவங்க கூட இருந்து புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த வேலை கொடுத்துருந்தது. இதில் கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது, பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்படி பாலிசி லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களுடைய குரல் சரியான இடத்துல பேசப்படணும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டாக்டராக நான் செய்கிறதையும் தாண்டி ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வி த லீடர்ஸ் ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி அண்ணாமலை அண்ணா as a சிங்கம், அண்ணாமலை அண்ணா as a biggest hope for grassroots workers like us. அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி we are the consumer of this society, we have taken so much from this society and it is time for us to give it back to the society அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் கௌரி. நான் அண்ணாமலை சாரோட ஒரு ரொம்ப பெரிய ஃபேன். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருந்து நான் ஜாப் ரிசைன் பண்ணேன். அதுக்கே என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப திட்டினாங்க, இந்த ஜாபை விட்டுட்டு நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் இந்த ஜாபை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா எதுக்காக வந்திருக்காரு? யூத்துக்கெல்லாம் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு லீடர் படித்தவங்க வந்தால் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூத்துக்கெலாம் அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு லீடர் வந்தால் நம்ம கண்ட்ரி கண்டிப்பாக டெவலப் ஆகும்.